ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். நாம் சின்ன சின்ன கடைகளான காய்கறி பழக்கடை கூடையில் வைத்து தெருக்களில் வண்டிகளில் மேலே விற்று பிழைக்கும் அவர்களிடம் பேரமாடக்கூடாது. அது மனிதத்தன்மை அல்ல. ஏனென்றால் அவர்கள் கடை வைத்து முதல போட்டு சம்பாதிக்கும் வழியில்லாதனால தான் ஒரு 1000 ரூபாய் இந்த தண்டல்காரர்களிடம் 10 ரூபாய் வட்டிக்கு வாங்கி அந்த வண்டி மேலே பிளாட்ஃபாரத்து மேலே வைத்து கீரை வகைகள் காய்கறிகள் பழங்களை விற்று சம்பாதித்து 10 ரூபாய் வட்டி போக மிச்சம் எடுத்து போய் வீட்டுக்கு தேவைப்படும் சாமான்கள் வாங்கி பிழைக்கிறார்கள். அவர்களிடம் பேரம் பேசி வாங்குவது அது சரியல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தால் பெரிய பெரிய ஏசி டெக்ஸ்டைல்ஸு ஏசி போட்டிருக்கும் கடைகளில் பேரம் செய்து அவங்க சொன்ன விலையில் கொஞ்சம் குறைத்து கேட்டு வாங்குங்கள், பார்க்கலாம். சாலை ஓரமாக பல்லெல்லாம் கொட்டி இருக்கும் பாட்டி காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கும். அந்த வயதான கிழவியிடம் பேரம் பேசி பாதிக்கு பாதி விலை கேட்டு வாங்காதீர்கள். அது ரொம்ப பாவம். அதுதான் அவளுக்கு பிழைப்பு. அவங்களிடம் 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கியதுனால நமக்கு எதையும் குறைந்து போக விடாது. ஆனால் அந்த பாட்டிக்கு மட்டும் எவ்வளவோ ஆதாயம் தந்த மாதிரி சந்தோஷப்படுவாள். அந்த கிழவிக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும். எங்கள் மாமனார் அடிக்கடிக்கு சொல்லுவார், ஏதாவது பண்டிகை நாள் வந்தால் இவருக்குத்தான் மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? முதலில் துணை துவைக்கும் ஒன்னாவுக்கு ஒரு சோத்து கூட நிறையா சாப்பாடு, அனைத்து வகைகளான பதார்த்தங்கள் பழங்கள் பலகாரங்கள் அனைத்தும் போதும் சுவாமி, என்னால் சுமைக்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அள்ளி தருவார். பிறகு செருப்பு தைக்கிற தொழிலாளியிடம் கேட்கவே மாட்டார். எவ்வளோப்பா என்று தான் கேட்பார். அவன் 40 ரூபாய் ஆச்சையா என்று சொன்னதும் 50 ரூபாய் தருவார். சில்லறை இல்லையே ஐயா என்று அவன் சொன்னாலும், வேண்டாம், என்னிடம் இருக்கிறது, ஆனால் உனக்கு 10 ரூபாய் அதிகமாக தர வேண்டும் என்று தான் தந்தேன் என்று சொல்லுவார். மூன்றாவது மனிதன் தலைமுடி அழகுபடுத்தும் தொழிலாளி. அவன் ஷேவிங்குக்கு 50 ரூபாய் கேட்பான். இவர் 100 ரூபாயாக தருவார். மீதி நீயே வைத்துக்கொள் என்று சொல்லுவார். ஒரு நாள், ஏன் மாமா, அவங்களுக்கு கேட்டதுக்கு மேலே போட்டி தருகின்றீர்களே, ரிக்ஷாக்காரனுக்கு ஆட்டோக்காரனுக்கு அவங்க கேட்பதை விட குறைவாக தந்து சண்டை போடுகிறீர்களே என்று நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அந்த 3 தொழிலும் நாம் செய்ய முடியாதவை. அழுக்கு துணி சுத்தம் செய்கிறவங்களுக்கு, ஷேவிங் பண்ணும் தொழிலாளிக்கு, செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு நாம் எவ்வளவு தந்தாலும் கம்மிதான். அந்த தொழில் எல்லோரும் செய்யும் தொழில் அல்ல. நமக்கு அவங்க செய்யும் அந்த வேலை யாரும் செய்ய முடியாதது. அதனால் அவங்க கஷ்டத்தை விட அதிகமாக தர வேண்டும் என்று சொன்னார். பார்த்தீர்களா? மீண்டும் நாளை ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.